அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரோஷினி கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபினா சர்க்கரை அதிரசம். அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். மாவு பச்சரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு சரிசி எடுத்துக்கோங்க. 4 கப்பு மாவுக்கு 1 கப்பு சர்க்கரைங்க. 6 ஏலக்காவை சர்க்கரை போட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டுக்குங்க. அது பாகாகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. அது சூடேறி நல்லா தலை பொங்கட்டுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கின்னு இது பாகு பதம் வந்துடுச்சான்னு பார்க்கணுங்க. நல்லா உருட்டு பதம் வந்த பின்னாடி எடுத்து விடுங்க. பாகு அழிச்சிக்கிறது. உடனே அடுப்பை அணைச்சிடுங்க. நல்லா உருட்டு பதம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ மாவு எடுத்து கட்டிக்குங்க. இதில் நல்லா அரிசி 4 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ அதிரசம் பூவாட்டம் இருக்கும். மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க. ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கை போட்டு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஆட்டங்க. சூடு ஆறின பின்னாடி தான் எண்ணெயில் தட்டி விடணும். இது கொஞ்சன்றதுனால 10 நிமிஷம். நிறைய மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆற விடுங்க. நல்லா மாவை எண்ணெயில் போட்ட உடனே பூரி மாதிரி எழுவோம் பாருங்கள். இது மறுநாள் டப்பியில் போட்டு மறுநாள் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி ஒவ்வொன்றா தட்டி விட்டுக்குங்க. நான் தீபாவளிக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் போடுற வீடியோ ஆல் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பேப்பரோ இல்லாட்டி வாழை இலையோ வச்சு தட்டி விட்டுக்குங்க. அதில் சூப்பரான சர்க்கரை அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி தட்டி விட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அதிரசத்தை. பூரி போல் எவ்வளோ அழகாக புட்டு நிரம்பிருக்கு பாருங்கள்.